சாட்டர்டே நடந்த ப்ரௌனி கிளாஸ் ஸ்மூத்தாக சிம்பிளாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ப்ளசண்ட்டாக நடந்து முடிஞ்சிச்சு. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, கிளாஸ் அவ்வளோ அமைதியாக நீட்டாக எந்த சங்கடமும் இல்லாமல் நல்லா போச்சு. அதே மாதிரி வந்திருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிதானமாக இருந்து பொறுமையாக டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா தான் போனாங்க. யாருமே அவசரப்படலை, எந்த டென்ஷனும் இல்லாமல் நீட்டாக கிளாஸ் நடந்துச்சு. இந்த கிளாஸில் கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய அதே சமயம் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர்ல இருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. நான் நம்பவே இல்லை, பெங்களூர்ல இருந்து இவ்வளோ தூரம் வருவாங்க நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்குன்னு. உண்மையிலே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவங்க பொண்ணு அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவ். அவங்க பொண்ணை தான் அவங்க துணைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஒரு காலத்துல கேக் செய்யும் போது விதவிதமான கேக்ஸா செஞ்சுட்டே இருப்பேன். செஞ்ச டிசைனை ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். அப்படி இருந்துட்டு இருந்த எனக்கு இந்த ஒரு வருஷமா ஆர்டர்ஸ் எடுத்துட்டு பண்றதுனால செஞ்ச கேக்கையே திருப்பி செய்யற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் கேட்கறத நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கடமைன்னு செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதை நல்லா திருப்தியா தான் செய்வேன். இருந்தாலும் ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வர்றப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட புதுசா டிசைன்ஸ் வர்றப்ப இருக்க உற்சாகமும் சந்தோஷமும் அலாதிதான். இதையே இப்ப சொல்றேன்னா, ப்ரௌனி கிளாஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதை பார்க்கும்போது ஸ்கூல்ல டீச்சர்ஸோட நிலைமையெல்லாம் சில நேரம் நினைக்க சொல்லும். சே பாவம், எத்தனை வருஷமா எடுத்ததையே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் போர் அடிக்காதா அப்படி தோணுச்சு. ஆனா ஒரு விஷயம் அவங்கள உற்சாகப்படுத்துது. என்ன தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் பாடம் தான் பழசா இருக்கே தவிர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் புதுசுதான். அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குன்னு தனி உற்சாகம் வரத்தான் செய்யுது. அப்படித்தான் நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். ஸோ பாடம் பழசா இருந்தாலும் கத்துக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் முகத்துல இருக்க அந்த ஆர்வம் தான் எங்களுக்கான உற்சாகமே. அது நிறையவே இருக்கு. ஸோ இந்த தடவையும் சக்சஸ்ஃபுல்லா ப்ரௌனி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னதான் ப்ரௌனில எல்லா வெரைட்டியும் பண்ணாலும் கடைசியில வர்ற இந்த சிஸ்லிங் ப்ரௌனி இருக்கு பாருங்க, அதுக்கு இருக்கிற அந்த ஆர்வமும் எதிர்பார்ப்பும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில குறையவே மாட்டேங்குதுங்க. எப்படா சிஸ்லிங் ப்ரௌனி தருவாங்க, எப்படா டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும், ஏன் நான் கூட அவங்களோட சேர்ந்து காத்து தான் கிடந்தோம். கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா இந்த சிஸ்லிங் ப்ரௌனி செய்வோம். ஸோ முன்னெல்லாம் ஒரு பிளேட் வச்சிருந்தேன். இப்போ அதெல்லாம் பத்தல, எதுக்கு போட்டு ஒரே பிளேட்ல எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு டேபிளுக்கு ஒன்றுன்னு வாங்கி வச்சாச்சு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, பிடிச்சு சாப்பிட்டாங்க. அதுவே சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வீடே அப்படியே சாக்லேட் மனமா இருந்துச்சு. நல்லபடியா கிளாஸ் நடந்துச்சுங்க. இதுவே எனக்கு போதும். வர Thursday, அதாவது 18ஆம் தேதி பர்த்டே கேக் கிளாஸும், அதுக்கு அடுத்த Thursday 25ஆம் தேதி பீட்சா கிளாஸும் நடக்க இருக்கு. இதுக்கான டீட்டெயில் வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்றேன். அதுக்கிடையில என்ரோல் பண்ணணும்னாலும் விதுஸ் கிச்சன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.